ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அரிசி, ஒரு 3 கட்டி போல் பூண்டு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ உளுந்து, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அந்த வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வாசம் வரும். நல்லா அதையும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் வறுத்துக்கோங்க. உளுந்தையும் அதே போல் வறுத்து நம்ம அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வறுத்து எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டை பல்ஸ் மோடில் வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். அதையும் அதில் கலந்து நான் அந்த கரண்டியால் ஒரு கரண்டி பெருங்காயத்தூள் போட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து சால்ட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உரப்பும் கம்மியாக இருக்கும். மற்ற மசாலா ஸ்பைசி எதுவுமே சேர்க்கல. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.